இதுதான் பார்த்துக்காட்டி அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொல்லுங்கள். அமிர்கான் சார் நானும் ஒரு படம் பண்ணுறது இப்பவும் பேசிட்டு தான் இருக்கோம். இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது, அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்போவும் தெரியல, பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அவ்வளோதான், இதுதான் மேஜராக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இது ஒரு பாட்டில் பதில் சொல்லி ஆகணும்னே இருந்தது. ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் பேசிட்டே இருக்கேன். ஸோ என்னோட சைடுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகணும்னு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்திருக்கேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கேட்குறேன். அதான் நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 2 ஸ்கெட்யூல் முடிஞ்சிருக்கு. அது அருண் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 25 days பேலன்ஸ் இருக்குது. அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்து அல்லு அர்ஜுன் சார் படத்துக்கு போகிறேன். எனக்கு இவ்வளோ கேள்வி நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் நான் புதுசாக தான் கற்றுக்கணும். சும்மா இருக்க டைம் இப்படி எதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது, ஃப்ரெண்டு வேறு. ஸோ நான் ஈஸியாக அந்த படம் பண்ணிட்டு நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் தான் இருக்குது. திருப்பி அதை கன்டினியூ பண்ணுவோமா இல்லை என்ன தெரியல. சொன்னேன் இவ்வளோ லைன் அப் இருக்கு, ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ தெரியல. லோகேஷ், எஸ் இனிஷியல் டேஸ்ல லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. லைக் நிறைய நீங்க தான் மோஸ்ட் எலிவேட்டட் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரீசெண்டாக நெகட்டிவ் இருக்கு, லைக் ஹேட்டடும் இருக்கு. ஸோ ஹேண்ட்லிங் போத் தீஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம், லைக் இதை எப்படி பார்க்குறீங்க, ஹவ் யூ ஹேண்டில்? இல்லை, நான் அதான் முன்னாடி தான் நான் சொல்கிறது ஒன்று. நான் எதுவும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட வேலை இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி, என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாநிலம். கிட்டத்தட்ட 9 வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ பாராட்டிட்டு இருக்காங்க. டக்குனு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. என் படம்ங்கிறது மக்களுக்காக, அது அவங்களுக்கு காட்டும்போது விமர்சனம் வரும்போது அது ஏற்று தான் ஆகும். ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல. அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல, அது ப்ரொஃபஷனலாக மட்டும் வச்சுக்காங்க. ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் கோயிங் அது உண்மை தான், எல்லாருக்குமே நடக்கிறது. ஸோ அதனால் பெருசாக